அங்க இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவரே கொடுக்கிறாரியா. இவரை தேடும் போது, இவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, எங்கே இருக்கிற பணம் எல்லாம் கவனிங்க, என்ன தேடுற ஒரு மனுஷன் இருக்கான், என்ன தேடுற என் பையன் ஒருத்தன் இருக்கான், என் ஆசை நிறைந்தவனா இருக்கிறேன், நான் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறேன். ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்தது போல அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அவனுக்கும் வந்து போய் சேர வேண்டும். பாருங்க, பேதுரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் என்ன பண்ணல. இது என்ன கூத்து, இன்னொரு கூத்து என்னன்னா, பரம்பரையே அவன் மீனவன் தான். தாத்தா அப்பா காலத்துல இருந்து அந்த மீன் பிடிக்கிற தொழில் தான். அவனுக்கு பகல்ல என்ன வலை போடணும்னு தெரியும், நைட்ல என்ன வலை போடணும் எல்லாமே தெரியும். இது எப்படி இருக்குன்னா, மீன் குட்டிக்கே என்ன கத்துக் கொடுக்குறீங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, மீன் குட்டிக்கே நீச்சல் கத்துக் கொடுக்குறீங்களா? எங்க பரம்பரை என்ன தெரியுமா? நீ எந்த பரம்பரையா இரு, இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் 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 என்ன பண்ணவில்லை, அகப்படவில்லை. ஆகிலும் உங்க வார்த்தையின்படி வலைகளை என்ன பண்றேன், போடுறேன். ஆண்டவர் வார்த்தை கேட்டு போட்டான். போடுறது இவனுடைய வேலை. கடலை படைத்தது அவர், கடலிலே மீன்களை வைத்தது அவர். அவர் சொல்லாம அவர் கட்டளையிட்டால் போட்டுட்டு கம்மன் இருந்துக்க மாட்டாரு. இருதயத்தின் நிறைவுல வாயில பேசியிருப்பாரு. பேதுரு என் வார்த்தை கேட்டு போயிருக்கான், என் வார்த்தையை அனுப்பின காரியமாய் வாய்க்கும், ஒருபோதும் வெறுமையாய் திருமணதில்லை அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு இருப்பாரு. மீனு, எங்க இருக்கிற மீனு, கடல்ல இருக்கிற மீனு, பேதுருவின் வலையை நோக்கி என்ன பண்ணு, ஓடிவா ஓடிவா ஓடிவா. இப்ப சொல்றாரு இழு அப்படின்னு. ஆண்டவரே என்ன பண்ண முடியல, இழுக்க முடியல. முன்னாடி இழுக்கிற சும்மாவே வருது. வார்த்தை என்ன செய்திருக்கும், அது எங்கேயாவது இருக்கட்டும். அதனாலதான் வாலிப பிள்ளைங்க ஜெபிக்கணும். அது பெண் எங்கேயா இருக்கட்டும், மாப்பிள்ளை எங்கேயா இருக்கட்டும், எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? என்னை படைத்தது நீங்க தான். நீங்க சொல்லியிருக்கீங்க ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை உண்டாக்க வேணும். நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறான், ஒரு நினைவுபடுத்துகிறேன், வெயிட் பண்றேன். பேதுரு வலைய போட்டான், ஆண்டவர் வலைக்குள்ள கொண்டு வந்து எல்லாம் நுழைச்சு விட்டார். அப்ப பெண்களும் அப்படிதான், ஆண்களும் அப்படிதான். வேலைக்கு போக சொன்னது நீங்க, உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பன்னு சொன்னது நீங்க. எடுத்து பார்க்கறான், வலை கிழிகிறது. என்ன கிழிது? ஏன், எதுல கிழிது? எதுல? மீன் என்கிற ஆசீர்வாதத்தில். மீனை வித்தால் பணம் என்கிற ஆசீர்வாதம் கிழிகிறது, கிழிகிறது. ஒன்றுமில்லாத தரித்திரனுக்கு, இரவெல்லாம் பிரயாசப்பட்டவனுக்கு கிழிகிறது. ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தையின்படி செஞ்சா கட்டாயம் கிழியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?